ஆப்போசிட்டில் ஒரு 310 GS போச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரீம் இதுதான் எனக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் நோபி vlogs. ஸோ ஹாப்பி டு see in another video. ஸோ ஹாப்பி சண்டே வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்ட் ரைடு. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்றது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். போகும்போது ஹெவி டிராஃபிக்காக இருக்குது. ஸோ டிராஃபிக்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் சொல்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற பிளேஸுக்கு வந்து வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னாக்கா, கரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா 70 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைடு. ஸோ அப் அண்ட் டவுன் சேர்த்தா ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் ரைடு வந்து ஆகும். ஸோ இன்றைக்கி சண்டே ரைடு. சூப்பர் மவுண்ட் வேறு உடஞ்சிருச்சு. அது எப்படி உடஞ்சிருச்சுன்னு தான் எனக்கு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானும் சரவணாவும் ரைடுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், ஜவாதி ஹில்ஸு. ஜவாதி ஹில்ஸில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஹேபின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஜவாதி ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு, இங்கே லோக்கல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அதை பற்றி வந்து தெரியல. பீஸ்ஃபுல்லான ரைடு, ஓகேங்களா. ரொம்ப அகட்டிக்காமல், ரொம்ப டென்ஷன் ஆகாமல், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸோ ஒரு சண்டே ரைடை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ன விஷயன்றது உங்களுக்கு போக போக நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். கரெக்டாக 1 hour 34 minutes வந்து காட்டுது. ஸோ நம்ம டெஸ்டினேஷனுக்கு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு நான் செகண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி வர மாதிரி வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ கீழேயும் கொடுக்குறேன், நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்றது தான் லாஸ்ட்டாக வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நான் அணைக்கட்டு வந்துடும். ஸோ ரைட் கட் பண்ணால் வந்து ஒடுகுத்தூர் கட் ஆகும். ஸோ இந்த ரூட்லேருந்து நீங்கள் ரைட் வந்து எடுக்கணும். ஸோ ரைட் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு மறுபடியும் வந்து ஒரு ரைட் வந்து கட் ஆகும். ஸோ அந்த ரைட்டில் தான் வந்து நாம் போனோம். ஆக்சுவலாக உங்களுக்கும் ஒரு சில டவுட்ஸ் வந்துருக்கும். என்ன ப்ரோ உள்ளேயே போறிய ப்ரோ, வெளியூருக்கு எங்கன்னா போகிறதானா ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊரில் இருக்கிறதே நம்மளுக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து தெரியாது, ஓகேங்களா. ஸோ என்னால் ஒரு 2 பேர் அது பெனிஃபிட் ஆனாங்கன்னா அது வந்து எனக்கு ஹாப்பி தான். நம்ம ஒரு 70 to 100 கிலோமீட்டர்ஸில் ஒரு ஹாப்பியாக ஒரு சண்டே ரைடு ஒரு ஃபேமிலியோடு போயிட்டு வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணி தான் வந்து கரெக்டாக இந்த சண்டே ரைடு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிட்டுருக்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கைஸ் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜவாதி ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 சூப்பரான வியூ இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் நாம் வந்து போகிறோம். மீட்டர்ஸும் கம்மி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டூரிங் பிளேஸு, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அட்வென்ச்சராக, கொஞ்சம் த்ரில்லாக அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வரலாம். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு சண்டே உங்களுக்கு வந்து லீவ் கிடைக்கிது, அப்போ உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது என்னென்ன விஷயங்கன்றதெல்லாம் நான் உங்களுக்கு அங்கேயே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தாராளமாக நீங்களும் வந்து பார்க்கலாம், அனுபவிக்கலாம், ஸோ என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த சண்டே ரைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், வைனபாபா அப்சர்வேட்டரின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ இப்போ அந்த பிளேஸெல்லாம் தாண்டி தான் வந்து நாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம போக போகிறோம். செம்ம ஒரு ஹில்ஸ் ரைடு. ஸோ பயங்கரமான ஏர்பின் பென்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போது நம்ம வந்து போக போகிற இடம். இந்த ரெட் கலர் இந்த கையில் பேனாக வைப்பலாம், அந்த மரம் செம்மையாக இருக்குல்ல பா. வாவ். பட் ஆனால் இந்த ரோட்டில் வந்து போகலாம், ஆப்போசிட்டில் யாரும் வராமல் பார்த்துக்கணும், ரொம்ப ஸ்லோவாக போகணும். ஏன்னா இங்கே வந்து ஹாரன்ஸும் அடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எவனும் ஹெல்மெட் போட மாட்டான். பாருங்கள் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் இந்த ரைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடையாது, 2 பிளேஸ் இன்றைக்கி. அதுவும் ஒரே இடத்துல 2 பிளேஸ் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து காட்ட போகிறோம். ஸோ ஒரு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பசங்களோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2வது பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த சண்டே ரைடில் வந்து பார்க்க போகிறோம் மக்களே. சினாரியோ இந்த மாதிரி இருக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு நம்ம கண்ணெதிர்க்கே இருந்தாலும் தெரியாது ஒரு சில விஷயங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு சில பேரோட வாழ்க்கையும். கண்ணுக்கு எதிர்க்கவே நல்லா இருக்கிற ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்படுறது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அடடா என்னடா இது கண்ணுக்கு எதிரே இருந்து விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும்ல. இதுதான் ஃபஸ்ட்டு ஏர்பின். ஓகே, எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கணும் ரோடுனா. மொத்தம் இன்றைக்கி 2 ஏர்பின் பெஞ்ச், பெரிய பெரிய ஏர்பின் பெஞ்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. உங்களுக்கு மேலே அவுட்டரில் போய்ட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். பாவம் அந்த பையன் வேறு கை காட்டினான். நான் வேறு இந்த சைடு வேறு பள்ளம், நானும் ஏறி ஆகணும். என்ன பண்ணுறது பாருங்க, ரோடு ஃபுல்லாக பட்டாம்பூச்சிங்க. வா 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 வா. இந்த மாதிரி சினாரியாவுக்கு தான் நான் காலையிலேயே வரலான்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. பட் பரவாயில்ல, இதுவே எனக்கு போதும். என்னடா இவன் வாழை மரத்தே கட்டின்னு வரான். ஏய் பார்த்துடா, பின்னாடி சரவணா வேற வரான். எப்படி இருக்கு பாருங்க, சுத்தூரம் ஃபாரஸ்ட்டு தான். ஒரே சிங்கிள் ரோடு தான், போகிறதுக்கு வரத்துக்கு ஒரே ரோடு தான். இந்த ரோடை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அந்த வீடியோவில் மிஸ் பண்ணேன், இந்த வீடியோவில் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன்டா. ஏன்னா அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணவங்க கைஸ், ஆனால் ஃபுட்டேஜ் ஓவர் ரைட் ஆகிடுச்சு. டெலிட் ஆகின கூட பரவாயில்ல, நான் வந்து பேக்கப் எடுத்துகிட்ருப்பேன். பட் ஆனால் டெலிட்டே பண்ண முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சி. ஐயோ ரோடு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி. அப்படியே இப்படி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இப்படி போகுது. இங்கே பாருங்க, ஏறுதா இறங்குது. வாப்பா, இந்த ஹில்ஸில் கூட ஓவர்டேக் அடிக்கணும்னு நினைக்கிற பற்றியா. பயங்கரம் இல்லை, பயங்கரம். நம்ம விஜய் சித்து ப்ரோ சொல்கிற மாதிரி பயங்கரம். என்னடா வண்டியில் போகிறதுக்கெல்லாம் டயங்கரன்றீங்க அப்படின்னு கேட்டால், உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இந்த ரோட்லலாம் செம்மையாக இருக்குது. வேறு லெவல் வேறு லெவல். தெரியுமாஸ், பக்கா மாஸ் அந்த மாதிரி இருக்குது. எந்த மாரி அந்த மாரி, எந்த மாரி அந்த மாரி. வா 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 வா. இதுதாங்க வண்டியில் போகிற சந்தோஷம். செம்மையாக இருக்குது. வேறு லெவலு, வேறு லெவல் வேறு லெவல். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 38 மினிட்ஸ் காட்டுது. ஸோ நம்ம ஜவாதி ஹில்ஸ் போகிறதுக்கு பேலன்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 25 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டா இங்கே பாருங்கள் வியூவு
அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரி வந்து அடுக்கடுக்கா அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவங்களே ஆர்டிஃபிஷியலாக பண்ண மாதிரி தெரியுது. சுத்தூரம் மாந்தோப்பு, நடுவில் ரோட்டு ஓரத்தெல்லாம் புளிய மரம், வண்டி ஃபுல்லாக பெட்ரோலு, ஓட்டுறதுக்கு நான், பார்க்குறதுக்கு நீங்கள். இதை விட வேறு ஃபீல் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. அங்கே பாருங்கள், மலை மேலே எங்கேயோ மேகமூட்டமாக இருக்குது. ஸோ நான் கோப்ரோ வந்து 1 இன்ச்சு வந்து ஏற்றிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, லெஃப்ட்டு தான் மறந்துடாதீங்க. நிறைய பேர் ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவீங்க. இந்த சின்ன லெஃப்ட்டுக்குள்ளே எடுத்து உள்ளே வரணும். பாருங்க, தாத்தாவோட ஹெல்மெட் போட்டுக்கிறாரு. தாத்தாவே ஹெல்மெட் போடும்போது நீங்கள்லாம் ஹெல்மெட் போடணும். நாங்கள் வந்து 2வது ஹில்ஸ் வந்து ஏற போகிறோம். இங்கே வந்து 102 ரூபா 43 பைசா இருக்குது பெட்ரோல் பர் லிட்ரு. பட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 3 ரூபா 4 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் பயங்கரம் தான். இப்போ நம்ம 2வது ஹில்ஸ் ஏறுவோம்மா, வாங்க ஏறுவோம். இங்கே பாருங்கள் ரோடு, பா சீரியஸாக வேறு லெவல். ஐயோடா, வேறு லெவலில் ஒன்றும் வந்தான் பாரு. ஸோ 2வது ஹீல்ஸ் எப்படி இருக்க? ஏர்பின் பென்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் இங்கே. ஸோ சினாரியோ பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே இந்த ஜர்னின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்ல, பிரதீப் பாடியிருப்பார். அந்த பாட்டு தான் எனக்கு நான் 14 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம டெஸ்டினேஷனுக்கு, ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு. ரோடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரவணா சொல்கிறான். உண்மையிலே சூப்பராக தாங்க இருக்குது. எங்கே பாருங்கள், ரோடெல்லாம் இந்த அளவுக்கு பயங்கரமாக போட்டு வச்சுருக்கிறாங்க. என்னென்னா கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து வரணும். ஏன்னா ஆக்சிடெண்ட் எதுனா ஆச்சுன்னா ஆம்புலன்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு வேளை வந்துட்டோம். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறோம் பாருங்க. இங்கே உக்காரத்துக்கு கூட இடம் கொடுத்துருவோம். உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஜாலியாக இங்கே உட்காந்துட்டு நல்லா இருக்குது. மரம் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கல் தான், மரத்துலேயே செஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழிலெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா என்னென்ன பூ பார்க்குறோம், அதுக்கு பேர் என்ன, அந்த இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுக்கிறாங்க. எந்தெந்த மாதத்தில் வந்து அந்த பூக்கும் அப்படின்றதெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. சீரியஸாக வேறு லெவல். நாங்கள் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே செம்ம ஜாலியாக இருந்தோம். எப்படி சொல்லணும்னா, வர வழியெல்லாம் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது பயங்கரம் இல்லை பயங்கரம் கேக்குதா இல்லைன்னு தெரியல, பயங்கரமா இருக்குது. எதுவும் ஆபத்து அந்த அளவுக்கெல்லாம் இங்க கிடையாது. மற்றபடி சீரியஸா வேற லெவல் உண்மையிலே சொல்ல போனா. என்னன்னா நிறைய பேர் இங்கேயே வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்றாங்க. அது ட்ரிங்க்ஸ் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த மைண்ட் செட்ல வந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். Go wherever you feel most alive. Raymond Falls. இங்க பாத்தீங்களா, பாம்பு மாதிரியே பின்னி பனைஞ்சு போயிருக்கு பாருங்க மேல வரைக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகிறவங்க போகலாம். பட் ஆனால் இந்த மான்சூன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக, அதாவது வந்து உங்கள் பசங்களுக்காகட்டும், ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வர்றதாகட்டும், ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். உண்மையிலே வேற லெவல். இது பாருங்க, பெங்கால் டைகர் நம்ம தேசிய விலங்கு. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் கிடைச்சிச்சு, உங்களுக்கும் டைம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வரலாம். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இந்த இடத்துக்குல. ஆனால் நாங்களே அன்எக்ஸ்பெக்டடுங்க, உண்மையே சொல்லப்போனால் நாங்களே இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம். பட் ஆனால் அந்த ஃபஸ்ட் டைம் தாண்டி இப்போ டைம் எப்படியும் ஒரு 12:30 இருக்கும் டைமு. கரெக்டாக 10:40 ஆகுது. சன்லைட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனால் இது செம்ம, உண்மையிலே வேற லெவல். அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுற்றி எல்லாமே தண்ணி வர இடம் தான். தண்ணி இங்கேருந்து அப்படி வரணும்னு நினைச்சோம். என்ன அழகுங்க, மிக சீரியஸாக வேற லெவல். அங்கே எல்லாரும் குளிச்சுன்னுக்குறாங்க. அதனால் நான் வந்து கீழே போகலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். கீழே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், குட்டி குட்டி மீன் செம்மையாக இருக்குல்ல. இவ்வளோ பெரிய மரமே அடிச்சுன்னு வந்திருக்குன்னா அப்போ என்ன ஃபோர்ஸில் வந்திருக்கோம் தண்ணி. அவனை உட்காந்து அங்கே உட்காந்து வீடியோ எடுத்துன்னுக்குறான்.
பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு. தாராளமாக நீங்கள் வரலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஸோ கீழே வரைக்கும் போகலாம். ஸோ அந்த சைடு வந்து வழி இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து கீழே வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம். ஸோ போட் அங்கே போகிறோம், போட் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறோம். என்னன்னா இங்கே ரொம்ப கலீஸ் பண்ணி வச்சுக்கிறானுங்க. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி என்ன சொன்னால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் அங்கங்கே போட்டு போயிட்டு இருக்காங்க. அது வந்து இந்த இடத்த வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இடத்த அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. உண்மையிலே இதெல்லாம் சீரியஸாக வேறு லெவலில் பாருங்கள். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் இவனுங்க ஏன் இப்படி அசிங்கப்படுத்துகிறானுங்கன்றது தான் தெரியல. எங்களுக்கே இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் மனசு வர மாட்டேங்குது, அந்த அளவுக்கு வந்து இருக்குது. ஃபேமிலியோடு வரீங்கனாக்கா தாராளமாக நீங்கள் வந்து வரலாம். வரவெல்லாம் வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சு? வழியெல்லாம் செம சூப்பரான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச, நான் 2 வாரமாக நம்ம வெயிட் பண்ணது எதுக்குன்னா இதுக்கு தான். ஸோ இதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் காலையிலே வந்திருக்கணும். அந்த க்ளவுடு இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே சீரியஸாக வேறு லெவலில் வந்திருக்கோம். கொஞ்சம் நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். பட் லேட்டாக வந்தாலும் எங்களுக்கு இன்றைக்கி செம்மையான ஒரு வியூ, செம்மையான ஒரு இது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் பிளேஸுக்கு வந்து போகலாம். ஓகே, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் பட்டாம்பூச்சி எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க கொசான்னு. உங்கள் வீடியோவில் தெரியலேன்னு தெரியல, வேற லெவல். பாருங்க, வா 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 வா, சீரியஸாக வேற லெவல். சுத்தூரம் ஃபாரஸ்ட். வண்ணத்து பூச்சிக்கள் பாருங்க. எக்ஸ்பெக்டேஷன் வர்சஸ் ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ரியாலிட்டி வந்து ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் மாறவே மாறாது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ன்றது கம்பல்சரி வந்து மாறும். ஸோ அது நம்ம வாழ்க்கையாகட்டும். ஸோ இன்றைக்கி நாங்கள் கூட தான் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம். ஆனால் ரியாலிட்டி வந்து வேறு. ஸோ அந்த மாதிரி தான். பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்து அளவே இல்லாது. அப்துல் கலாமே சொல்லியிருப்பார், கனவு காணுங்கள், மெய்ப்பட கனவு காணுங்கள். அந்த மாதிரி கனவு காணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம செகண்ட் பிளேஸுக்கு போகலாம். ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் இறங்க போகிறது கிடையாது. ஸோ நான் இங்கே கூட நாங்கள் வந்து குளிக்கலை. எதுக்கு, சும்மா ஆல்ரெடி வந்து நாங்களே வந்து பயங்கர ஃபீவரில் பெட் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு இப்போ தான் கொஞ்சம் பாடி ரிக்கவர் ஆகி வந்திருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ
ஸோ நீங்களும் வந்து தாராளமாக வந்து பார்க்கலாம். பட் வந்தீங்கனாலும் அந்த இடத்த வந்து அசிங்கப்படுத்திடாதீங்க. அதெல்லாம் வந்து இயற்கையாக நம்மளுக்கு கொடுத்த ஒரு பரிசு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. தேனெல்லாம் விற்கிறாங்க. இங்கே ஒரிஜினல் தேன் தான் நினைக்கிறேன். அங்கங்கே தேன் விற்கிறாங்க. ஸோ வேணுன்றவங்க ஜிபேலாம் இருக்குது. ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து அழகான லேக். எல்லாம் உட்காந்துக்கிறாங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் தண்ணி இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸு. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பக்கத்தில் வந்து பார்க் இருக்குது. ஸோ பார்க்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கு வந்து பெடல் போட்டுக்கு வந்து 75 ரூபா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸு. ஸோ மோட்ரு போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 ருபீஸ். என்ன ஸ்பீடு போட்டுக்கு வந்து 150, துடுப்பு போட்டுக்கு 100 ரூபா. போறியா போட்டில்? போகல யாருமே, காலியாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து போக முடியாது. ஸோ ஓகே போகலாம். ஸோ இதுதான் கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே போட் ரைடு வந்து பண்ணலாம். பட் ஆனால் வந்து இங்கே சேஃப்டி ஜாக்கெட் வந்து கிடையாது. போகலாம், அவ்வளோதான் கைஸ். இதுதான் பீமன் வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் லேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஃபுல்லாக இது வந்து பார்த்திங்கன்னா குட்டை மாதிரி இருக்குது. அது ஸ்கிரீனுங்க. அதே வெள்ளையா இருக்கு. வெள்ளையா இருந்தா தானே படம் காட்ட முடியும். வெளியில கலர் படம்னு போட்டு உள்ள வெள்ளை ஸ்கிரீன் வச்சு ஏமாத்த பாக்குறியா?